சரக்குகளையும் எந்தவித தானிய அவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம். புரிஞ்சிருக்கும். இப்ப ரெண்டாவது தீர்மானம் என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு நாளை என்ன செய்வோம்? பரிசுத்தமாய் ஆசரிப்போம். ஏசாயா 58 கடைசியிலே வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக நமக்கு தெரிஞ்ச வசனம். இங்க ரெண்டாவது தீர்மானம் என்ன பண்றாங்க? நாங்க என்ன செய்வோம்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். நாங்க ஏன்னா புற மதத்தவர்கள் அங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓய்வு நாள்ல பிசினஸ் பண்ண வருவாங்க, விற்க வருவாங்க, வாங்க வருவாங்க. நாங்க அவங்களோட சேர்ந்து என்ன செய்ய மாட்டோம்? நாங்க ஓய்வு நாளை நாங்க கனவீனப்படுத்த மாட்டோம், நாங்க ஆசரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு நாங்க ரெண்டாவது ஓய்வு நாளை நாங்க ஆசரிப்போம். இவ்வளவு நாள் நாங்க அப்படி இருந்துட்டோம். நாங்க ஓய்வு நாள் இல்லாம தெரியாம நாங்க அதை கனவீனப்படுத்திட்டு நாங்க இருந்துட்டோம். ஆனா இனி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஓய்வு நாளை ஆசரிப்போம் அப்படிங்காங்க. அது மூணாவது, பலி முறைகளை ஒழுங்காக கடைபிடிப்போம். நெகேமியா 10:32-34 வாசிக்கலாம். நெகேமியா 10:32-34. இங்க மூணாவது ஒரு தீர்மானம் பண்றாங்க. நாங்க என்ன செய்வோம்? இவ்வளவு நாள் நாங்க பலி ஒண்ணு செலுத்தல எங்க கர்த்தருக்கு. நாங்க பலி செலுத்தி ஒரு ஆராதனை பண்ணல. நாங்க இவ்வளவு நாளும் நாங்க ஏதோ தானே இருந்துட்டோம். இனி என்ன பண்ணுவோம்? நாங்க ஒழுங்கா பலி முறைகளை ஒழுங்காக செய்வோம் என்று அங்க தீர்மானம் பண்றாங்க. கமிட் பண்றாங்க, தங்களை கமிட் பண்றாங்க. 1 பேதுரு 1:18-19 வாசிங்க. 1 பேதுரு 1:18-19. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின்றி அழிவுள்ள வசதிகளாகிய வெள்ளியினாலும் பொன்னாலும் மீட்கப்படாமல் சுற்றமில்லாத மாசுமிக்க ஆட்டுக்குடியாகிய சரி போதும்.